வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் 60 வயதுக்கு மேல் உள்ள நபர்கள் தங்களுடைய இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த 7 நாட்கள், அதாவது ஒரு வாரத்தில் என்னென்ன மாதிரியான கீரைகளை ஒவ்வொரு நாளும் எடுத்துக்கொள்ள வேண்டியது பற்றி பார்க்க போகின்றோம். இப்போ எல்லா வகையான கீரைகளிலுமே அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குங்க. அதோட மெக்னீசியம், இரும்பு சத்து, ஃபோலிக் அமிலம், விட்டமின் B12 இதெல்லாம் நிறைந்திருக்கு. இந்த சத்துக்கள் யாவுமே சர்க்கரை நோயினுடைய காரணமாக இருக்கக்கூடிய விளைவுகளால் நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகள், கண் தொடர்பான கோளாறுகள் மற்ற பக்க விளைவுகள் எதுவாக இருந்தாலும் அதை நீக்குவதற்கு உதவிகரமாக இருக்கும். கூடுமான வரைக்கும் இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தி அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து உங்களை விடுபட வச்சிரும். ஸோ அப்போ நீங்கள் என்னென்ன கீரைகள் எடுத்துக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கணும் அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்முடைய தமிழ் ஆரோக்கியம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி, வாங்க நண்பர்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த 7 நாள் 7 கீரைகளில் முதல் நாள் மிக எளிதாக கிடைக்கக்கூடிய முருங்கைக்கீரையை எடுத்துக்கொள்ளலாம். முருங்கைக்கீரையில் ஆன்டி ஃபங்கல் பண்புகள் மிக அதிகம். முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய குர்சடின் அப்படின்ற அந்த பண்பு இரத்தத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான குளுக்கோஸ் அளவை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அதோட முருங்கைக்கீரையில் குளோரோஜெனிக் அமிலம் அதிகமாக இருக்குது. இது இன்சுலினுடைய உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கும் இரத்த சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பிளட் சுகருடைய அளவு கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இன்சுலின் சென்சிட்டிவை மேம்படுத்தி நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடும். அப்படின்னா முருங்கைக்கீரையை தொடர்ந்து உங்கள் உணவுகளில் சேர்த்து நீங்கள் நலம் பெறலாம். அந்த முருங்கைக்கீரை நீங்கள் குழம்பு வச்சு சாப்பிடலாம், இல்லை பொரியலாகவும் வச்சு எடுத்துக்கலாம். ஸோ எப்படியாக எடுத்துக்கலாம். கூடுமான வரைக்கும் முருங்கை பொடியாக கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி எடுத்துக்கொண்டாலுமே அது உங்களுடைய இரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து உங்களை விடுபட வச்சிடும். 2ஆம் நாள் அகத்திக்கீரையை நீங்கள் எடுத்துக்கலாம். அகத்திக்கீரை உங்களுடைய உடலில் பித்தத்தினுடைய அளவை சமன்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்குங்க. அதோடு நம்முடைய அந்த ஜீரண மண்டலத்தை அகத்திக்கீரை பலப்படுத்தி உணவுகள் எளிதில் ஜீரணமாக உதவி செய்யுங்க. வாரத்திற்கு ஒரு முறையாவது அகத்திக்கீரை சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா உடல் உஷ்ணம் நமக்கு இயல்பாகவே குறைய ஆரம்பித்து உடல் வெப்பம் தணிக்கப்பட்டு உடல் குளிர்ச்சியாக இருக்கும். நீரிழிவால் ஏற்படக்கூடிய கண்கள் தொடர்பான பக்க விளைவுகள், அது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் கண்கள் சூடாகிறதுக்கு இதெல்லாமே குறைத்து கண்களுக்கு குளிர்ச்சியை கொடுக்கறதுக்கு அகத்திக்கீரை ரொம்ப உதவிகரமாக இருக்கும். பொதுவாக நீரிழிவு பிரச்சனை உள்ளவங்களுக்கு எல்லாம் பல் மற்றும் எலும்புகள் தொடர்பான பிரச்சனைகள் கூட அடிக்கடி உண்டாகும். இதை அகத்திக்கீரையில் உள்ள கால்சியம் சத்து, அதாவது சுண்ணாம்பு சத்தின் மூலமாக நம்மால் கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதனால் வாரத்தில் ஒரு நாள் அகத்திக்கீரை உணவுகளை சேர்த்துக்கொள்வதை கட்டாயமாக்கி கொள்ளுங்க. அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நீரிழிவு தொடர்பான பக்க விளைவுகளையும் நீங்கள் சரி பண்ணிக்கலாம். ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தி சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபடலாம். 3ஆவது நாள் கரிசலாங்கண்ணி கீரை உணவுகளில் சேர்த்துக்கொள்ளுங்க. பொதுவாக நாம் கரிசலாங்கண்ணி கீரை அதிக அளவு உணவுகளில் சேர்த்துக்கொள்வது கிடையாது. அதனுடைய மகத்துவம் தெரிஞ்சால் நீங்கள் ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. கரிசலாங்கண்ணிக்கு பார்த்தீங்கன்னா கரிசாலை, பிரிங்கராஜ், தேகரோகம் அப்படின்னு நிறைய பேர்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதில் நிறைய பல வகைகளும் இருக்குங்க. வெள்ளை கரிசலாங்கண்ணி, மஞ்சள் கரிசலாங்கண்ணி, சிவப்பு கரிசலாங்கண்ணி, நீலை கரிசலாங்கண்ணி, இது மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் பொதுவாக நமக்கு அதிகம் கிடைக்கிறது வெள்ளை கரிசலாங்கண்ணியும் மஞ்சள் கரிசலாங்கண்ணியும் தான். ஸோ நீங்கள் எந்த வகையாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. நீரிழிவு பிரச்சனை உள்ளவர்களுக்கு கரிசலாங்கண்ணி கீரையை கடைசலாக கடைஞ்சு எடுத்துக்கலாம், இல்லைனா பொரியலாகவும் எடுத்துக்கலாம். துவையல் வடிவில் எப்படியாவது நீங்கள் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள பாருங்கள். இல்லைனா துவையல் வடிவில் எப்படியாவது நீங்கள் உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கொள்ள பாருங்கள். வாரத்தில் ஒரு நாள் கரிசலாங்கண்ணி கீரையை நீங்கள் சேர்த்துக்கொள்வது மிகவும் நல்லது. இது உங்களுடைய உடலை குளிர்ச்சியாக்கி நீரிழிவால் ஏற்படக்கூடிய நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நர்வ்ஸ் ப்ராப்ளம் எல்லாத்தையும் சரி பண்ணிடும். அதே போல் நீரிழிவு நோயாளிகளுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க, அடிக்கடி சிறுநீர் வெளியேற்றணும் அப்படின்ற அந்த ஒரு உணர்வு இருக்கும். நீர்க்கடுப்பு எல்லாம் இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை எந்த கீரைக்கு இருக்குன்னா அந்த கரிசலாங்கண்ணி கீரைக்கு இருக்குது. அதனால் சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் அந்த அடிக்கடி சிறுநீர் உணர்வு இருந்ததுன்னா கரிசலாங்கண்ணி கீரை தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் கட்டுப்படுத்திக்கலாம். 4ஆம் நாள் மிக எளிதாக கிடைக்கக்கூடிய பருப்பு கீரையை சேர்த்துக்கலாம். பருப்பு கீரை பார்த்திங்கன்னா ஏராளமான ஊட்டச்சத்துக்களை கொண்டிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா புரதச்சத்து, கொழுப்புச்சத்து, தாதுக்கள், நார் சத்துக்கள், கார்போஹைட்ரேட், கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து, இந்த மாதிரி நம்முடைய உடலுக்கு வேண்டிய அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள். குறிப்பாக இது எல்லாமே ரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்துக்கள். அதனால் நீங்கள் இந்த பருப்பு கீரையை எடுத்துக்கொள்ளணும். அப்படி இதை நீங்கள் உணவுகளில் சேர்த்துட்டு வரும்போது உடல் உஷ்ணம் குறைந்து நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய சர்ம பிரச்சனைகள் கட்டுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். அதோட எலும்புகள் உங்களுக்கு வலுவடையும்.
மலச்சிக்கல் பிரச்சனை எல்லாம் ஏற்படாமல் தடுத்துக் கொள்ளலாம். இந்த பருப்பு கீரையை வாரத்தில் ஒரு நாள் நம்முடைய உணவுகளில் சேர்த்துக்கொள்ளும் போது நீரிழிவு நோயால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் குறைக்கப்படும். ரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுக்குள்ளே வருவதை நம்மளே உணர முடியுங்க. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு வாரமும் ஒரு கீரைகள் எடுத்துக்கிட்டது அப்புறம் உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரை அளவை எந்த அளவுக்கு இருக்குன்னு செக் பண்ணலாம். கண்டங்கத்திரி கீரை நீங்கள் இது 5ஆம் நாள் எடுத்துக்கொள்ளலாம். இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை உங்களுக்கு வலுப்படுத்தக்கூடியதாக இருக்கிறதுனால இது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை உங்களுக்கு கட்டுப்படுத்துங்க. வாரத்தில் ஒரு நாள் இதை நீங்கள் சேர்த்துக்கொள்ளணும். நாளடைவில் இந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடலாம். இப்போ கண்டங்கத்திரி கீரை பலருக்கு கிடைக்காம கூட இருக்கும். அந்த பேரை கூட கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இந்த கீரைகளை கண்ணில் கூட பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் கண்டங்கத்திரி கீரை. இது உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுடைய அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபடலாம். அதனுடைய பக்க விளைவுகள் எதுவாக இருந்தாலுமே அதிலிருந்து நீங்கள் விடுபடலாம். வெந்தயக்கீரை உங்களுடைய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொண்டாலுமே உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை நுழைவுகளை நீங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ளலாம். சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபடலாம். இப்போது வெந்தயக்கீரை ஏராளமான மருத்துவ தன்மைகளை கொண்டிருக்குங்க. குறிப்பாக இதில் இரும்பு சத்து மிக அதிகமாக இருக்குங்க. அதனால் இரத்த சோகை வராமல் தடுத்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தையும் உங்களுக்கு வலுப்படுத்தும். அனிமியா என்று சொல்லக்கூடிய இரத்த சோகை பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடலாம். இம்யூன் பவர் கிடைக்கிறதுனால எந்த நோயுமே உங்களுக்கு அட்டாக் ஆகாமல் நீங்கள் நலமோடு இருக்கலாம். இப்போ வெந்தயம் எப்படி நீரிழிவை கட்டுப்படுத்த மிக சிறந்த மருந்தோ அதற்கு இணையாக வெந்தயக்கீரையுமே உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்வது நல்லது. வாரத்தில் ஒரு நாள் கட்டாயம் வெந்தயக்கீரை உணவுகளில் சேர்த்துக்கொள்ளணும். இது வாதம், பித்தம், கபம் ஆகியவற்றை உங்களுக்கு சமன் செய்யும். கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீக்கும். குறிப்பாக சர்க்கரை நோயாளிகளுக்கெல்லாம் ஏற்படக்கூடிய நரம்பு தளர்ச்சி, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பாத எரிச்சல் இவற்றையெல்லாம் சரி செய்வதற்கு வெந்தயக்கீரைக்கு நிகர் வேறு எதுவுமே இல்லை. இப்போ சனிக்கிழமை பொதுவாக எல்லோருமே எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறதுனால அன்றைக்கு அதோடு நீங்கள் வெந்தயக்கீரை சேர்க்கிறது தான் மிகவும் நல்லது. உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கும், உடல் சூட்டை நீக்கும். அதுக்கப்புறம் நமக்கு சுகர் ப்ராப்ளத்தின் வரக்கூடிய பக்க விளைவுகளை நீக்கும். ரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி சுகர் ப்ராப்ளத்தை நம்மளை விடுபட வைக்கும். 7வது நாள் பிரண்டை துவையல் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் சுகர் ப்ராப்ளத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிளட் சுகரோட அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கிறத நீங்களே உணர்வீங்க. இப்போது கீரை அப்படின்னு சொல்லிட்டு பிரண்டையை ஏன் நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு கேட்கலாம். இப்போது பிரண்டை கீரை வகையை சேர்ந்தது தான். பிரண்டை எல்லாருக்கும் கட்டாயம் உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டிய உணவாக இருக்குது. நீரிழிவு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தவிர்க்கவே கூடாது. எப்போ கிடைச்சாலுமே இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். உணவுகளில் சமைச்சு எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பிரண்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா துவையலாக அரைச்சி சாப்பிடணும். அது வயிறு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் சரி பண்ணி ஜீரண மண்டலத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு உதவி பண்ணும். நம்முடைய உடலினுடைய வளர்ச்சி மாற்றத்தை தூண்டுவதற்கு உதவி பண்ணும். இப்படி 7 நாட்கள் 7 கீரைகளை எடுத்துக்கொள்வதன் மூலமாக கூடிய விரைவிலேயே உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரை அளவை எவ்வளோ அதிகமாக இருந்தாலுமே அது சரியான அளவுக்கு கண்ட்ரோலில் வருவதை உங்களால் உணர முடியுங்க. சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்கள் ஒரு சில உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னா அது எல்லாமே கிளைசமிக் குறியீடு அதிகமாக இருக்கும். இப்போ இந்த கிளைசமிக் குறியீடு அப்படின்னா எந்த ஒரு உணவை நாம் எடுத்துக்கொள்ளும் போது அந்த உணவுகள் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள், அதில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் எல்லாமே நம்முடைய ரத்தத்தில் சர்க்கரை அளவை எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துங்கன்றதை பொறுத்து தான் கிளைசமிக் இண்டெக்ஸ் கணக்கு பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த கீரைகள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இது எல்லாமே லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டது. குறைந்த கிளைசமிக்ஸ் குறியீடு இருக்கிறதுனால இது நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தமே தவிர அதிகரிக்காது. இதனால் 7 நாட்கள் இந்த 7 கீரைகளை எடுத்துக்கொள்ளுங்க. நலமாக இருக்கலாம். ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை கம்மி பண்ணி ஆரோக்கியமாக இருக்கலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் சந்திப்போம். அதுவரை ஆரோக்கியமாக இருங்கள், நலமுடன் இருங்கள். நன்றி, வணக்கம்.